பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக இதை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அல்லாஹ் வந்து ஒரு மனிதனை வந்து கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் வஹி இறக்குறான். நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தெளிவில்லாதவர்களை தெளிவுபடுத்துவது தான் அல்லாஹ்வுடைய பர்பஸ். அது வந்து தெரியாத விஷயங்களை கற்றுத்தருவது, மனிதனை வந்து வழிகாட்டுவது, இதுதான் பர்பஸ். ஆனால் இன்றைக்கி அரசியல் தெளிவு, ஆன்மீக தெளிவு அல்லது அகீதாவில் கூட தெளிவு இல்லாமல் ஒரு கூட்டம் சுற்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது முஸ்லீம்கள் மட்டும்தான். மற்றவங்களுக்காவது என்ன கொள்கையில் இருக்கோங்கிறது தெரியும், நமக்கு எதில் இருக்கிறோம்னே நமக்கே தெரியாது. நம்ம வந்து செக்யுலரா, நம்ம வந்து ரைட் விங்கா, நம்ம லெஃப்ட் விங்கா, அல்லது நடுவில் ஒரு விங்கா, எந்த விங்குனே தெரியாது. இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சிங்கிறது ஒரு நஜீஸாக பார்க்கப்படுது. இப்போ நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விஜய் வந்து ஆனந்த விகடன் இந்த புத்தக வெளியீட்டில் என்ன சொன்னார், மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னாரு. இது வந்து உதயநிதிக்கிட்ட கேட்குறாங்க, இந்த மன்னராட்சி ஒழிக்கப்படணும்னு சொல்லி உங்களை பார்த்து சொல்கிறாரு அப்படின்ட்டு. அவருக்கு கோவம் வருது, யாரை பார்த்து மன்னர்னு திட்டுற அப்படிங்க. இதில் மன்னராட்சின்னு பெருமை ஒரே கூட்டம், ஒரே பயலுவா, நம்ம பயலுவா தான். அது வந்து அது மன்னராட்சின்னது ரஹமத் இல்லையா, அது ஒரு லானத்துன்னு இன்றைக்கி உலகம் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து நோக்கி உலகம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று வந்து சுதந்திரம், இன்னொன்று வந்து நீதி. சுதந்திரம் வந்து கிடச்சிருச்சு. இப்போ மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியாளர் தான் ஆளப்படுறாரு. அப்போ அந்த இதை வந்து எடுத்துட்டாங்க. இனி நீதி கிடைக்கல. நீதி எப்படி கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டுதலின் தான் நீதி வந்து அவங்களால கிடைக்க முடியும். அதுதான் அல்லாமா இக்பால் கூட சொல்வார், ரசூல்லாவை தேடி இந்த மனித குலம் தட்டறிஞ்சிட்ருக்கு. நாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ரசூல்லா வந்து நம்முடைய படுக்கை கடியில் போட்டு ஒழிச்சு வச்சுட்டு மேலே உட்காந்துட்டு அவர் மேலே போய் சலவாத் மட்டும் சொல்லிவிட்டு அவர் பஜனைக்குரிய கண்டென்ட்டாக அவரை ஆக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், அவர் ஒரு லீடர்னு ப்ரெசென்ட் பண்ணுறோம். யாரும் அவரை நாம் காட்டுற நபியை வந்து அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாரே இல்லை. ரசூல்லாவுடைய உண்மையான புகழை கொண்டு போய் நம்ம மக்கள்கிட்ட வச்சோம் அப்படின்னா நம்மளை விட அதிகமாக அவர்களுக்கு ரசூல்லா தேவைப்படுறாங்க. ஸோ அதற்காகத்தான் இந்த தலைப்பை நம்ம எடுத்தோம். ஏன்னா நிறைய சகோதரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எங்களுக்கு சரின்னு படுது, ஆனால் நாங்கள் வந்து ஒரு முஸ்லீம்கிட்ட இதை கன்வின்ஸ் பண்ண முடியல. எப்படி ஒரு முஸ்லீம்கிட்ட நம்ம போய் சொல்லும்போது இதை கன்வின்ஸ் பண்ண முடியல, அப்போது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. அதுக்காக தான் இந்த டைட்டில் எடுத்தோம். இது வந்து தாவா செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு எவிடன்ஸாக அது இருக்கும். ஸோ இது ஒரு கிளாஸ் மாதிரிங்கிறதுனால ரொம்ப கவனமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியுதோ பாருங்கள், இல்லைனா வீடியோ வந்து மறுபடியும் வந்து போட்டு பாருங்கள். அப்போ இந்த இன்றைக்கி சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, கடைசியாக நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 அடிப்படை சொற்கள்ங்கிற அந்த புத்தகம் எதுக்காக மௌலானா மௌதூதி எழுதினார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதிலிருந்து நாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தை அதை பார்க்க போகிறோம். முதல்ல வந்து குரானில் வந்து கிலாஃபத்துங்கிறதோ அல்லது இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னோ டைரெக்டாக எங்கேயுமே இல்லை. ஸோ அவங்க இப்போ எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய நேரட்டிவ் என்ன, மன்னராட்சியை சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன, கிலாஃபத்துன்னு எங்கேயாவது இருக்கா, கலீஃபான்னு இருக்குது, கிலாஃபத்துன்னு ஒன்று இருக்கா, இல்லை. மன்னராட்சி அதாவது இஸ்லாமிய ஆட்சின்னு எங்கேயாவது இருக்கா, இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துங்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சி அதாவது நம்ம சொல்கிற மாதிரி தான் ஆட்சி நடக்கணும்னு எங்கேயாவது அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கானா, எங்கேயும் இல்லை. அப்படிங்கிறது நேரடியாக காட்டுங்கிறாங்க. ஆனால் நேரடியாக இல்லை, ஆனால் மறைமுகமாக வேறு வார்த்தைகள் கொண்டு ஏராளமான இடங்களில் நம்மளால் குரானை பார்க்க முடியும். அதுக்கு தான் இந்த 4 வார்த்தைகள், இந்த இலாஹா, ரப்பு, தீனு, அப்புறம் இபாதத், இந்த 4 வார்த்தைகளுடைய மீனிங்கு முதல்ல நாம் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு ஒரு ஹதீஸும் வந்து நம்ம எடுத்துக்காட்டாக அனுப்புவோம். சகோதரன் அன்றைக்கி இந்த ஹதீஸ் அனுப்புனார், அதனால் அவர் ரீஷூட் பண்ணும்போது இதுவும் வந்து ஆட் பண்ணுறது ஒரு வசதியாக போச்சு. இது ஹதீஸ் பார்த்திங்கன்னா இப்னு மாஜால 4038 4048 சியாத் பின் லபீத் ரலில்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ ஒன்றை கூறினார். ஒரு உபதேசம் ரசூல்லா சொன்னாங்க, அல்லது ஏதோ மறுமை நாளை பற்றி அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் சஹாபாக்கள் பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ரசூல்லா சொன்ன ஒரு உபதேசத்தை வந்து ஏதோ சொன்னாங்கன்னெலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எதிர்காலத்தை சேர்ந்த விஷயம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அது பயனுள்ளது கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 35 என்ன நடக்கும், 30 என்ன நடக்கும்னு ஒரு பயான் பேசணும்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க மக்கள். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேள்வி இருக்கும். நாளைக்கு நடக்கிற விஷயங்களை பேசினா அதில் அவங்க பெரிய இன்ட்ரெஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க. அப்போ நமக்கும் சஹாபாக்களுக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஒரு காலம் வரும், அப்போது குரானின் கல்வி அழிந்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, குரானுடைய கல்வி அழிஞ்சிருங்கிறாங்க. அப்போது உடனே அந்த சஹாபி பதறார், அல்லாஹ்வின் தூதரே, குரானின் கல்வி எப்படி அழிந்து போகும், நாங்கள் குரானை ஓதுகிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கும் அதை ஓதி கொடுக்கின்றோம், எங்கள் பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அதை மறுமை நாள் வரை ஓதி கொடுப்பார்கள், அப்படி தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கும்போது அது எப்படி அழிந்து போகும் என்று கூறினேன். கேட்குறாங்க, எப்படிங்க குரான் வந்து அழிஞ்சு போகுங்க, குரான் நல்லா பாதுகாத்துட்டான்றான், அப்போது அது இல்லாமல் வந்து நாங்கள் எல்லோரும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம்,
அது இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது இன்னும் காலகட்டத்தில் டெக்ஸ்ட்டாக வரும்னு கூட ரசூல்லா முன்னறிவிப்புலாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரசூல்லா காலத்திலையும் எழுதப்பட்ட ஏற்பாடுகளும் செஞ்சுருந்தாங்க. அது இல்லாமல் ரமலான் இருக்குது, மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து எல்லா மஸ்ஜிதுகள்லையும் குரான் வந்து ஒரு ரிவிஷன் வந்து செய்யப்படுது, ஒரு ப்ரூஃப் ரீடிங் வந்து பார்த்துட்றாங்க. அதற்கு ரசூல்லா என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, உன் தாய் உண்மை இலக்கட்டும். இது செல்லமாக சொல்கிறது, நான் உண்மை மதீனாவில் உள்ள அறிவாளி என்றல்லவா நினைத்தேன், உனக்கு பெரிய அறிவாளின்னு நினச்சேன், ஆனால் இப்படி வந்து சிறுபிள்ளைத்தனமாக கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ரசூல்லா, இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தௌராத்தையும் இஞ்சிலையும் ஓதத்தான் செய்கிறார்களே, இப்போ எப்படி வழி தவறுவாங்க, எப்படி அந்த கல்வி அழியும்னு கேட்குறீங்களா? இப்போ யூதர்கள் தௌராத்து வச்சு இல்லாமலாம் கல்வி அழிஞ்சு போயிருக்கு. தௌராத்து வச்சுருக்காங்க, ஆனால் என்ன ஆயிடுச்சு, தௌராத்துடைய கல்வி இல்லை. இஞ்சில் வச்சுருக்காங்க, ஆனால் இஞ்சிலுடைய கல்வி இல்லை. அவர்கள் அவ்விரண்டிலிருந்தும் எதையும் விளங்குவதில்லையே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டார்கள். படிக்கிறாங்கப்பா, ஆனால் புரியுதா அவங்களுக்கு, அது ஃபாலோ பண்ணுறாங்களா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்களா? இப்போது சமீபத்தில் இந்த சம்பல் பள்ளிவாசல் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாருமே வந்து முஸ்லீம்கள் வந்து பயங்கரமாக இப்போ கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்க. என்ன அப்படின்னா அரசியல் சாசனம் 1991 வந்து வர்ஷிப் ஆக்ட்னு சொல்லி அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு என்னமோ ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1947க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு வழிபாட்டு தலமும், அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, ஜைன, புத்த, சீக்கிய எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அதே நிலையில் தொடரும். அது வந்து வரலாற்றில் அது என்ன ஆயிருந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 47 பள்ளிவாசல்னால் பள்ளிவாசல், 47 கோயில்னா கோயில், 47 சர்ச்சுனா சர்ச்சு, இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இது போட்டாங்க. அதில் பாபர் மசூதி மட்டும் விதிவிலக்கு, ஏன்னா அது வந்து பழைய இது அப்படின்னு சொல்லி பழைய பஞ்சாயத்து அது அப்படின்னாங்க. இப்போ என்னாச்சு, பாபர் மசூதிக்கு ஆதரவு, அதாவது ராமர் கோயில் வந்து கட்டப்படணும் தீர்ப்பு சொல்லியாச்சு. இப்படி ஒரு சட்டமும் இருக்குது. அடுத்த பள்ளிவாசல் பிரச்சனை பண்ண முடியாது. அப்போது கடைசியாக இப்போது நம்ம இவர் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் பேசும்போது கூட அவர் என்ன சொன்னார், இனி பள்ளிவாசலாக நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய அந்த மீட்டிங்லேயும் கூட பேசினார். அதுவும் வந்து வைரல் ஆச்சு அந்த வீடியோ. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ கியான்வாபி பள்ளிவாசலில் வந்து அது வந்து ஒரு கோயில் இருந்துச்சு, சிவன் கோயில் இருந்துச்சு. பிறகு வந்து முஸ்லீம்கள் வந்து அதை பள்ளிவாசலாக மாற்றிட்டாங்கன்னு ஒரு பெட்டிஷன் வந்து யூபியோடைய அந்த நீதிமன்றத்துக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாரு, ரிஜெக்ட் பண்ணுறாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணாரோ இல்லை என்னாச்சோ தெரில. அடுத்தது எங்கே போகுதுன்னா, சந்திரசூட் தலைமையிலான அந்த தலைமை நீதிபதி, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதிக்கு வந்து அந்த வழக்கு போகுது. அப்போ அந்த வழக்கில் போன உடனே என்ன சொல்கிறாங்க, இது பாருங்கள், முஸ்லீம்கள் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் 91 ஒரு சட்டம் போட்டாச்சு, எந்த பள்ளிவாசலும் வந்து இனிமேல் இடிக்கக்கூடாது, இதை எதுவுமே பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ மறுபடியும் இவங்க பாருங்கள் கோயில் கீழே இருந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்ட்டு. அப்போ அதுக்கு சந்திரசூட் ஒரு தீர்ப்பு சொன்னார். சந்திரசூட்டை ரொம்ப நம்பியிருந்தாங்க நம்ம முஸ்லீம்கள். கடைசியாக அவரும் கடைசி வரைக்கும் அவர் கரெக்டாக இது பண்ணிட்டே வந்தார். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் மோடியை வந்து இன்வைட் பண்ண உடனே பயங்கரமாக முஸ்லீம்கள் டென்ஷன் ஆகிடாதான். நல்லா ஒவ்வொரு நாளும் நம்மளை எந்தெந்த ஆங்கிளில் கேவலப்படுத்தணுமோ எல்லா ஆங்கிள்லையும் கேவலப்படுத்துகிறான். சரியா, இப்போது காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆஃப் ஆயிடுவாங்கன்னா, காங்கிரஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய பள்ளிவாசல்களில் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ தான் அந்த கம்யூனல் இஷ்யூஸ் வந்து இன்னும் அதிகமாக பார்க்க முடியுது. போன 4-5 வருஷத்தில் கூட இந்த கம்யூனல் இஷ்யூஸ் வந்து இவ்வளோ தூரம் சென்சிட்டிவாக வந்து இல்லை. இப்போ தான் வந்து தொடர்ச்சியாக 4-5 பள்ளிவாசலில் போட்டிருக்காங்க. இப்போ 5 பேர் ஷூட்டிங்கில் கூட செத்து போனாங்க. இப்போ என்ன மேட்ருனா, அவர் வந்து சந்திரசூட் சொன்ன தீர்ப்பு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறார், 1991 அந்த வர்ஷிப் ஆக்டில் வழிபாட்டுத்தல சட்டங்களில் என்ன இருக்குது அப்படின்னா, பள்ளிவாசல் இடிக்கூடாதுன்னு தான் இருக்குது, பள்ளிவாசலை ஆய்வு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை. எப்படி பள்ளிவாசலை ஆய்வு பண்ணக்கூடாதுன்ட்டு இல்லை, நாங்கள் சும்மா ஆய்வு மட்டும்தான் பண்ணுறோம். அப்போ ஆய்வு பண்ணிவிட்டு நீதிமன்றம் வந்து ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டார். இப்போ இதே தான் இங்கேயும் சம்பல் இதுலேயும். இப்போ அந்த நீதிமன்றத்துடைய அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதுவே போதும். அப்போ இது பண்ணிட்டாங்களா, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. இப்போ என்ன ஆகி போச்சு, சட்டம் அது போடப்பட்டது, ஆனால் அந்த சட்டம் அதில் ஒரு லூப் ஹோல் எப்படி கண்டுபிடி பாரு, புரியுதா? இதே தான் இன்றைக்கும், இதுதான் காலங்காலமாக நடக்கிறது. இது வந்து வேதத்திலையும் நம்ம பண்ண முடியும். இது வந்து வெறும் மனிதன் இயற்றிய சட்டத்தில் மட்டும் ஃபித்னா பண்ண முடியாது, வேதங்களையும் இந்த பித்தலாட்டம் பண்ண முடியும். அதுதான் ரசூலா இங்கே சொல்கிறாங்க. லெட்டர் இருக்கும், அதோடைய மீனிங் காணாமல் போயிடும். அது எதுக்கு சொல்லப்பட்டது, இது 1991 ஆக்ட் எதுக்கு போடப்பட்டது? வேணாம்ப்பா, மத ஒற்றுமை, மத நல்லிணக்கம் கெட்டு போகக்கூடாது. இப்போ நீங்கள் ஆய்வு பண்ணிட்டீங்க, ஏற்கனவே ஒரு கீழே ஒரு கோயில் இருக்குதுன்ட்டு ஆய்வு மட்டும் வந்துருச்சு, ஆனால் இடிக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு. இது கேட்பாங்களா மக்கள்?
ஒரு மாப் வந்து போய் உள்ளே போய் அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ அந்த இடத்துல அமைதி குலையக்கூடாதுங்கிறத அந்த சட்டத்துடைய ஸ்பிரிட்டு. இப்போ இவர் கொடுத்தது ஜட்ஜ்மெண்ட் என்ன? அந்த ஸ்பிரிட்டை உடச்சிட்டாரு, ஆனால் சட்டப்படி சொன்னார். இப்போ இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து மன்னராட்சியை சப்போர்ட் பண்ணக்கூடிய செலப்ஸ். அவங்களுடைய நிலவம் பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணுறாங்க. இந்த ஸ்பிரிட்டை உடச்சிட்டு கேட்டால் ரஹமத்து அது இதுன்றாங்க. புரியுதுங்களா? இங்கே இருக்கவங்க கூட யாரெல்லாம் ஊழல் அது இதுங்கிறாங்களோ அவங்க கூட தன்னை மன்னராக கூப்பிடப்படுறது. இத்தனைக்கும் அவர் வந்து மாமன்னன் டைட்டிலாம் வச்சார். யாரை பார்த்து மன்னருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டவெல்லாம் பேசுகிறது. அவர் ஒருமையில் பேச ஆரம்பிச்சிட்டார் உதயநிதி. கண்டவெல்லாம் பேசுகிறதெல்லாம் வந்து என்கிட்ட வந்து முதல்ல சினிமா செய்தியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு கண்டவெல்லாம் கூத்தாடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவரும் ஆடி இருக்காரு. அதுதான் பிரச்சனை. அதில் என்ன ஆகி போச்சுன்னா, அப்போது இஷ்யூ என்ன அப்படின்னா இது புரிஞ்சுக்கிங்க. அப்போ விளையாட முடியும், எப்படி வேணாலும் விளையாட முடியுங்கிறது ரசூலுல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. யூதர்கள் என்ன தஃபித்னா பண்ணாங்களோ, தொழுகை தௌராத்தில் இருக்கா இருக்குது, ஜக்காத் இருக்கா இருக்குது. காலையில் பேசினாங்களோ தொழுகை விட்டாங்க, ஜக்காத்தை விட்டாங்க, வட்டி ஹராமு இன்றைக்கும் இருக்குது. மௌலானா மௌதூதி தஃபீமுல் குர்ஆனில் அங்கங்கே எழுதும்போது வட்டி ஹராமுன்ட்டு அந்த பைபிளுடைய வசனங்களும் குறிப்பிட்டு எழுதுகிறாங்க. விபச்சாரம் ஹராமு, இணை வைத்தல் ஹராமு, நபிமார்களை பொய்ப்படுத்துவது ஹராமு, எல்லாமே அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே லெட்டர் மாற்று பொருள் கொடுத்துட்றாங்க. இதுதான் பிரச்சனையும் கூட. ரசூலாவும் குர்ஆனும் சொல்லுது 5வது அத்தியாயத்தில் 41வது வசனத்தில், தூதரே நிராகரிப்பில் முனைப்புடன் இருக்கின்றவர்கள் உம்மை கவலையில் ஆழ்த்தி விட வேண்டாம். இந்த குஃப்ரில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கான் பாரு, அவன் வந்து பார்த்து நீ பயந்துக்காத. ஏன்னா அவன் ஆக்டிவாக வேலை செய்வான், ஏன்னா அவனுக்கு கைமேல் பலன் இருக்கு. அதனால் அவன் ரொம்ப வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று வாயளவில் கூறிவிட்டு உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி அல்லது யூதர்களாக இருந்தாலும் சரி. இப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குஃப்ரில் ஆக்டிவாக செயல்படுறவன், வெறும் குஃப்ரில் இருந்துக்கிட்டு செயல்படுறவனை மட்டும் நீ நினச்சிக்காத. முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டும் குஃப்ரில் செயல்படுறான் பாரு, அவனையும் நீ நம்பாத, அவனை பார்த்து நீ கலங்காத. யூதன்னு டிக்ளேர் பண்ணுறான் பாரு, அவனும் குஃப்ரில் செயல்படுறான் பாரு, அவனையும் நீ கண்டுக்காத. அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள் கவலையில் ஆழ்த்திட வேண்டாம். அவர்களின் நிலை எவ்வாறு உள்ளதென்றால் பொய்யுரைகளை அதிகமாக செவிமடுக்கின்றார்கள். எந்த சபைகளில் வந்து பொய் வந்து அதிகமாக பேசப்படுது, அவங்க பெருமை வேறு அவங்களுக்கு. எங்களை தவிர வேறு எந்த சபைகள்லையும் போய் நாங்கள் பங்கெடுத்துக்க மாட்டோம். மாற்று முகம், அதாவது சத்தியம் எங்கே நாங்கள் பேசுகிற ஒரு ஃபிர்காவில் பிறப்பாங்க, அதே ஃபிர்காவிலே வாழ்ந்துருவாங்க, அதே ஃபிர்காவில் கல்யாணம் பண்ணுவாங்க, அதே ஃபிர்காவில் கபிரிஸ்தானில் ஜனாத தொழுகை கூட அங்கேயே அடக்கம் பண்ணி அவங்களே சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்போ அதெல்லாம் சொல்கிறான், பொய்யுரைகளை அதிகமாக செவிமடுக்கிறார்கள். அப்போ அங்கேயும் உண்மை பேசப்படுது, ஆனால் ரொம்ப இல்லை, கம்மியாக. அதான் இவரும் சொன்னார்ல, பொய்யுடன் உண்மையை கலக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. அவங்க கேட்டிங்கன்னா அல்லாஹ் பகைச்சிக்க முடியுமாம்பாரு, ஆனால் செயல் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் பகைச்சிக்குவாங்க. அல்லாவுடைய ரசூலை மீற முடியுமாம்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா வேலை அல்லாவுடைய ரசூலுக்கு மாற்றமாக செய்வாங்க. இந்த மாதிரி இந்த பேச்சு ஒன்று இருக்கும், செயல் ஒன்று இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாங்க. தொழுவு செய்வாங்க, தொழுகை விட சொன்னால் விட மாட்டாங்க. அது இப்படிங்க, என்னங்க நீங்கள் நரத்துக்கு தள்ளி விடலான்னு பார்க்குறீங்களா? அப்போ நரத்தை பார்த்து பயப்படுறானாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அடுத்த ஒரு விஷயத்த சொன்னால், ஏங்க நீங்கள் வேறு இது உண்மையாக இருந்தால் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டோமா அப்படிம்பாங்க. உங்களுக்கு முன்னாடி நாங்கள் செஞ்சிட்ருப்போங்க, நாங்கள் அதுக்காக தாங்க ட்ரைனிங்கே எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்போ அதில் அல்லாஹ் சொல்கிறான், பொய்யுரைகள் அவர்கள் அதிகமாக செவிமடுக்கிறார்கள். உங்களிடம் என்றுமே வந்திராத மற்றவர்களுக்காக ரகசியங்களை துப்பறிந்து கொண்டு திரிகிறார்கள். இறைவேதத்தின் சொற்களை அவற்றுக்குரிய சரியான இடங்கள் வரையறுக்கப்பட்டிருக்க அவற்றின் உண்மையான பொருளில் இருந்து மாற்றுகிறார்கள். ஃபித்னா என்னன்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க. ஆயத்தை தூக்கிறது ஒரு ஃபித்னா, ஆயத்துடைய மீனிங்கை மாற்றி விடுறது இன்னொரு ஃபித்னா. இப்போ 1991 வர்ஷிப் ஆக்ட் இல்லை நல்லா புரியும், இப்போ நல்லா புரியும். ஏன்னா இப்போ தானே வாங்கி உக்காந்துட்டு இருக்கிறோம். அப்போ அது இப்போ நல்லா புரியும் அது என்ன அப்படின்ட்டு. மேலும் அவர்கள் மக்களிடம் போய் அவங்க பிரச்சாரமும் செய்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ன கட்டளை கொடுக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்க. தொழுவு சொல்கிறான், நோன்பு வைக்க சொல்கிறான், என்ன நெஞ்சில் தான் கை கட்ட சொல்கிறான், திடலுக்கு தொழுவ சொல்கிறான், இதெல்லாம் சொன்னால் ஓகே. இல்லாவிடில் ஏற்க மறுத்து விடுங்கள். மற்றது நம்ம பாலிசி, நம்முடைய அந்த பெனிஃபிட்ஸ்க்கு எகெயின்ஸாக ஏதாவது பேசினாலோ அல்லது எங்களுக்கு பதவிகளுக்கு எகெயின்ஸாக எங்களுடைய மர்கஸ்களுக்கு எகெயின்ஸாக இஸ்லாத்திலிருந்து எழுத பேசணும் மறுத்துருங்க. ஒருவனை குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டானாகில் அல்லாவின் பிடியில் இருந்து அவனை காப்பாற்ற உம்மால் முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், நான் இவன் நினச்சிட்டு இருக்கிறான் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி, நானே இவனை கன்ஃபியூஸில் வச்சுருக்கேன். இவனுக்கே டவுட்டு, ஒருவேளை இருக்குமோ இருக்காதோ, பார்த்தா ஒரு இடத்துல அப்படி தான் தெரியுது. இப்போ இவ்வளோ அப்புறம் என்னங்கிறாங்க, ரசூலுல்லாஹ் மன்னரா? இல்லை மன்னர் இல்லை. அபூபக்கர் உமர் நோ அவங்களும் கிடையாது. உஸ்மான் அலி அவங்களும் கிடையாது. சரி, இவர் மன்னர்களில் முதலானவர். மன்னருங்கிறது ஏன் தீமை? அப்போ ஏங்க இது மன்னராச்சு நன்மையா தீமையா? தீமை தான். ஏன் 4 பேர் செய்யலை, அப்போ இவர் செஞ்சுருக்காரு இல்லைங்க, அது நல்லது. அப்போ முதல்ல ஒன்று சொல்லுங்க, இப்போ உனக்கு இப்போ இங்கேயும் பாருங்கள் நம்மளால் முடிவு எடுக்க முடியல. இங்கே போய் உட்காரோம் விவாத நிகழ்ச்சியில்,
பாய் பாய் ஆர்எஸ்எஸ்காரர் கூப்பிட்றாரு பாய் பாய், நீங்கள் செக்யூலர் மதவாதியா? இந்து மதத்தின்படி நாங்கள் ஆட்சி பண்ணணும்னு விரும்புகிறோம், இது இந்து மதம், இந்து நாடு, நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் வந்து சவுதி அரேபியாவில் இஸ்லாமிய வரம்புகள் மீறப்படக்கூடாதுங்கிறீங்க. நாங்கள் இங்கு இந்து மத படி அது என்ன நம்பிக்கையோ நல்லதோ கெட்டதோ நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் அதை ஏற்கிறோம். அப்போ உங்கள் மதமும் நீங்களும் வந்து வானத்தில் வந்து ஃப்ளைட் இல்லாமல் ரசூல்லா போனார் நம்புறீங்க, நாங்கள் எதாவது அப்ஜெக்ஷன் பண்ணுறோமா? எதுவும் பண்ணல. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு, ஏன் பிரச்சனை எங்களுக்கு. இப்போ சும்மா இருங்க, இங்கே மட்டும் என்னங்கிறீங்க, எங்களை செக்யுலராக மாற சொல்கிறீங்க. சரி, உங்கள் எம்பிஎஸ் வந்து செக்யுலராக அங்கே மாறுறாரு, ஹரமுக்கு பக்கத்தில் வந்து டான்ஸிங் கிளப்பு பர்மிஷன் கொடுத்துட்டாருன்றீங்க. அங்கே செக்யுலர் மாறினா மதவாதியாக மாற சொல்கிறீங்க. நாங்கள்